டி. ராஜேந்தர் சார் கோலிவுட்டின் ஒரு பன்முகம் கொண்ட கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். சினிமா துறையில் அவர் ட்ரை பண்ணாத விஷயங்களே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியாத இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன். 1981 அவர் இயக்கி ரிலீஸ் ஆன ரயில் பயணங்களில் திரைப்படம் பெரிய வெற்றிங்க. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா தான் ஒரு சொந்த படம் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. 1982 அதுக்கான கதையும் எழுதுகிறாரு. வழக்கம் போல் ஒரு காதல் கதையாக இருந்தாலும் அந்த கதையில் ஒரு புது கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. செயின் ஜெயபால் அப்படிங்கிற கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை ரஜினி சாரம் மைண்டில் வச்சு எழுதுகிறாரு. அந்த கேரக்டர் பேசுகிற வசனம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து எழுதுகிறாரு. கதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த கதைக்கு செயின் ஜெயபால்னு டைட்டிலும் வைக்கிறாரு. ரஜினி சாரை பார்த்து முழு கதையும் சொன்னார் டிஆர் அவர்கள். ரஜினி சாருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போதைக்கு என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 1982 ரஜினி சார் பயங்கர பிஸிங்க. வருஷத்துக்கு 7-8 படங்கள் நடிச்சிட்டு இருந்த சமயம். அதுலேயும் குறிப்பாக அவர் ஆரம்ப காலத்தில் வளர்த்து விட்ட எஸ்பி முத்துராமன் சார், பஞ்சு அருணாச்சலம் சார், கேபி சார், ஆர்.எம். வீரப்பன் சார், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களோடு தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம்தான் அவருடைய முதல் ஹிந்தி படமான அந்தா கானூன் திரைப்படத்துக்கான வேலையில் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. வேற வழியே இல்லாமல் டிஆர் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தில் அவரே நடித்தார். படம் செம்ம ஹிட்டுங்க. கேள்விப்பட்ட ரஜினி சாருக்கு ரொம்ப சந்தோஷம். டிஆர் அவர்கள் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னார். ரஜினி சாரை மைண்டில் வச்சு டிஆர் அவர்கள் உருவாக்குன செயின் ஜெயபால் கேரக்டர் அவரோட வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அதுக்கப்புறமா அவர் இயக்கிய எல்லா படங்கள்லையும் அவர் நடித்தார். ஒரு முழு நடிகனாக மாறினார்.